இந்தியாவில் பல பேர் குப்பையை குப்பை தொட்டிலேயே போடுறதில்ல. 196 நாடுகளில் வளம் மிகுந்த நாடாக இந்தியா 7வது இடத்துல இருக்குது. ஆனால் சுத்தம் சுகாதாரத்தில் அது ஏன்? என் பேர் தமிழ், 12வது முடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். இந்த உலகத்தில் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நல்லதோ கெட்டதோ அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு காரணமே இருக்காது. வேற ஒரு நாட்டிலேருந்து வந்த ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவன் சொன்ன விஷயம் என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துச்சு. இதை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ, வாடா, என்ன சோகமாக இருக்க? ஜித்து சொன்னது கரெக்டரா? என்ன கரெக்டு? வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கான். ஆனால் நம்ம இங்கிட்ட ஒன்றுமே தெரியாமல் இருக்கோம். ஏதோ தப்பு மாதிரி தெரியுதுடா. இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கும், அப்புறம் நீ ஏன் மறந்துடுவ? என்ன வெளியே போகலான்னு தானே கூப்பிட்ட? வேணாவா போகலாம். இந்தியா விட்டு போய் 10 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஜித்து மறுபடியும் வந்தான். அப்போ அவன் என்கிட்ட கேட்டான், என்ன ஒரே ஸ்லம் மாதிரி இருக்கு? அது இன்டீரியரா, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்படியா? போக போக உனக்கே பழகிருண்டா. என்ன பிளேஸ் அது? ரொம்ப சூப்பராக இருக்கு. நீ தான் வெளியே போகணுன்னு சொன்னல, அதான் கூப்பிட்டு வந்தோம். ஆனால் நம்ம வர வழியில் ரொம்ப குப்பையாக டிச்சில் பிளாஸ்டிக் போட்டு ரொம்ப அக்லியாக இருந்தேன். ஏன் இப்படி? அது அப்படி தான்டா. என்னடா அப்படி அசால்ட்டாக சொல்கிறேன்? இந்தியாவில் ஸ்வச் பாரத் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் இப்படி இருக்குது? நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேனே. என்னமோ அந்த ஸ்வச் பாரத் சொல்கிறாள் அப்படின்னா என்னதுடா? டே, என்னடா இந்தியாவில் இருந்துக்கிட்டு இது கூட தெரியல? டே, சினிமா தேட்டர்லாம் போடுவாங்க, அது கூட தெரியாதடா? ஓ அதுவா? தெரியும் 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 தெரியும். டே, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூடா. உங்கள் ஏரியாவை நீங்கள் தான் க்ளீனாக வச்சுக்கணும். எங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணால் ஸ்ட்ரைட் ஜெயில் தான். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப அன்ஹைஜீனிக். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. ஆனால் நான் ஒருத்தனால மட்டும் என்னடா பண்ண முடியும்? எல்லாரும் நினைக்கணும்ல. டே, முதல்ல நீ செய்டா, அதுக்கப்புறம் மற்றவங்கள பாரு. சரிடா, எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில, நான் கிளம்புறேன். டே வாடா போகலாம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம போட்ட குப்பையை நம்மளால் எடுத்து குப்பை தொட்டில் போடணும்னு தோணல. இதை போய் யார்கிட்டயாவது சொன்னால், நீ சின்ன பையன், உனக்கு இப்படி தான் தோணுன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் வேலைக்காரன் மட்டும்தான் நாட்டை சுத்தம் பண்ணுமா? நாம் பண்ணால் நம்ம போட்ட குப்பையை அடுத்தவன் எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த தலைமுறையே வந்துடுது. இதில் நம்ம நாட்டு குப்பைகள் பத்தாதுன்னு வேறு வெளிநாட்டு குப்பைகள் வேறு நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க. ஸ்வச் பாரத் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. சும்மா நானும் குப்பையை சுத்தம் பண்ணுறேன்னு சீமாரை பிடிச்சி ஃபோட்டோ போட விரும்பலை. ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். இப்போ இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள்